கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த அதிகாலை ஆராதனைக்கு வந்த உங்களை புதிய எருசலேம் எழுப்புதல் தேவாலயம் உங்களை சந்தோஷமாய் வாழ்த்தி வரவேற்கிறது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தம் பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். ஸ்தோத்திரம். எவ்வளவு ஒரு பிரகடனம், தைரியமான ஒரு அறிக்கை, விசுவாச அறிக்கை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதே போல நாமளும் சொல்றதுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதே போல இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய தியானம் என்னன்னா, பிலிப்பியர் 4:5 நம்ம படிக்கலாம். சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. ஸ்தோத்திரம். இதுக்கப்புறம் தான் பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. முந்தினது என்ன? உங்கள் சாந்த குணம். எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தமிழ் படிக்க தெரிஞ்சவங்க எல்லாம் படிக்கலாம். ஆனா அர்த்தம் புரிஞ்சு படிக்கும்போது உங்கள் சாந்த குணம், அல்லேலூயா, ஆங்கிலத்துல ஜென்டில்னஸ் அல்லது மீக்னஸ் போட்டிருக்கும். இந்த சாந்தம் அப்படிங்கிறது ஆவியின் கனிகள்ல வரக்கூடிய ஒரு 8வது கனி. அநேகருக்கு அது 8ஆம் கனியா இருக்கிறது. அல்லேலூயா. அது 8வது கனி. அநேகருக்கு அது 8வது கனியா இருக்கு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இதுல இந்த 9 கனியில 8வது வர்றது என்னது? சாந்தம். அநேகருக்கு இது 8ஆம் கனியா இருக்கு. இந்த சாந்தம் பாருங்க. இந்த சாந்தத்தோட உண்மையான அர்த்தம் என்னதுன்னா, சாந்தம் என்பது கோபத்தை அடக்குவது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு முன்பாக பணிவாகவும் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலோடு இருப்பதாகும். அல்லேலூயா. மனிதர்களுக்கு முன்பாக பணிவாகவும் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலாக இருக்கிறது தான் இந்த சாந்தம். சரிங்களா? இந்த சாந்தம் என்பதை யாரை கொடுக்கறதுன்னா, இது ஒரு ஆவியின் கனி. ஆவியானவர் கொடுக்கறதா இந்த சாந்தம். மனிதனுடைய சுயமுயற்சினால சாந்தத்தை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியாது. இது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பலமாகும். சாந்தம் என்பது என்னதுமா? ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பலம். சரிங்களா? ஒருத்தர் சாந்தமா இருக்கான்னா அவன் கோலை கிடையாது, அவன் பலவீனன் கிடையாது, அவனுக்குள்ள எல்லாமே இருக்குது. ஆனாலும் அதை கட்டுப்படுத்தி அடக்கி ஆள்றான் பாருங்க. மோசே, அதுல பாத்தீங்கன்னா மோசே குறித்து வேதம் இவ்வாறாக சொல்கிறது. என்னாகும் 12:3 மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அதனால தான் அவன் 30 லட்சம் பேரை நடத்த முடிஞ்சு. மோசேக்கு பவர் இல்லாம இல்லை. ஆனா அவங்களுடைய நடத்துக்கிற அந்த ஜனங்களுக்கு முன்பாக பணிந்தே போறான். மோசே கோலை நீட்டினான்னா செங்கடலை பிளந்துருவான். அதே போல தனக்கு விரோதமா பேசினவங்களுடைய மண்டையை புழக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பெரிய செயற்கரிய செயல்களை செய்தவன் மோசே. ஆனாலும் ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பலன் அந்த சாந்தத்துக்குள்ள இருக்கிறதுனால அவன் அடக்கி ஆள்றான் பாருங்க. சரிங்களா? அதாவது அந்த ஜனங்களை குறித்து வேதம் இவ்வாறா சொல்லுகிறது. முரட்டாட்டம், வணங்கா கழுத்துள்ளவர்கள் 6 முறை போட்டிருக்கு வேதத்துல. அந்த இஸ்ரவேல் புத்திரர்களை பத்தி எத்தனை முறை போட்டிருக்குது? 6 முறை வணங்கா கழுத்துள்ளவர்கள் போட்டிருக்கு. முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள்னு போட்டிருக்குது, பொல்லாத ஜனங்கள்னு போட்டிருக்கு, பொல்லாத சபையார்னு போட்டிருக்கு. அப்ப இவங்களை சாந்த குணம் உள்ள மனுஷன் நடத்தி கொண்டு போகிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இவங்களுக்கு மேல மோசே கோபக்காரன் தான், ஒரு மனுஷனே கொண்டு போட்டவன். ஆனாலும் கர்த்தர் அவனை குறித்து என்ன சொல்றாரு? அவன் பூமியிலே சாந்த குணம் உள்ள மனுஷன். அதான் நான் சொன்னேன், இந்த சாந்தம்ங்கிறது ஆவியின் கனியில 8வதாக வரக்கூடியது. அல்லேலூயா. நாம் எட்டி பிடிக்கக்கூடிய கனிதான் இந்த 8வது கனியாகிய சாந்தம். சாந்தத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? நமக்கு கீழே உள்ளவங்க நமக்கு விரோதமா தான் இருப்பாங்க ஒரு சில சமயத்தை. ஆனா நம்ம சாந்தத்தை கொண்டு அவர்களை அடக்கலாம். அல்லேலூயா. நமக்கு தீத்து தெரியும். தீத்து பவுல் பாருங்க, பெரிய ஆளு. இந்த தீத்துவை எங்க போய் ஊழியம் கொடுக்குறாரு தெரியுமா? தீத்துக்கு நல்ல நாலேஜ், வேதம் தெரியும், நியாயப்பிரமாணம் தெரியும், இயேசுவோட அன்பின் கட்டளைகள்லாம் தெரியும். தெரிஞ்சும் போய் தீத்து கொடுத்த ஊழியத்தோட இடம் என்ன தெரியுமா? கிரேத்தா தீவு. கிரேத்தா தீவை பத்தி வேதம் சொல்லுது, ஓயா பொய்யர், பெருவயிற்று சோம்பேறிகள், இப்படிலாம் அந்த மாதிரியான இடத்துல போய் ஊழியத்தை
பவுல் யாரு கொடுத்திருக்கிறது? தீத்து. அதுலயும் உண்மையா செய்யறான், அதுலயும் உண்மையா செய்யறான். ஊழியம் எங்க கிடைச்சாலும் அதை உண்மையா செய்யணும். அல்லேலூயா. தீத்து சொல்லல நான் போக மாட்டேன், அந்த ஊர்க்காரங்களை பத்தி உனக்கு தெரியுமா, நான் போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லல. ஆனா போறான், ஊழியம் செய்யறான், ஜெயிக்கிறான், வேதத்துல வந்திருக்கிறான். அல்லேலூயா. அப்ப சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு எதை பத்தி தியானிக்க போறோம்? சாந்தத்தை பத்தி. சாந்தம் என்பது ஒரு ஆவியின் கனிகள்ல ஒன்றாக இருக்கிறது. சாந்தம் என்பது ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய பலமாகும். இது சுயநலத்தை வென்று பிறருடைய உணர்வுகளை மதிக்கிறது தான் இந்த சாந்தம். சரிங்களா? இதை எல்லாரிடத்துல எதிர்பார்த்த முடியாது. சாந்தத்தை எல்லாரிடத்துல எதிர்பார்த்த முடியுமா? சரிங்களா? பாருங்க, கொஞ்சம் படிச்சுட்டாலே அவங்களுக்கு கிரீடம் வந்துடுது. இன்னும் பெருசா படிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலக்கணம் வந்துடுது. அப்ப அவங்க திறமையை எண்ணி அவங்களா புலங்காயுதம் அடைஞ்சுக்கிறாங்க, சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. ஆனா எவ்வளவோ படித்த மேதைகள் எல்லாம் தங்களை தாங்களே அடக்கி கொண்டு இருக்கிறத பார்க்கலாம். அவ பாருங்க, கட்டுறது கைமண் அளவு தான். நம்ம கட்டுறது கைமண் அளவு தான். கல்லாது உலகளவா இருக்கிறது. கல்லாது உலக ஆங்கிலத்துல நோன் இஸ் டிராப்னு போட்டிருக்கும், அன்னோன் இஸ் ஓசியன்னு போட்டிருக்கும். பெரிய சமுத்திரத்துல நமக்கு தெரிஞ்சது ஒரு துளியாம். பெரிய சமுத்திரத்துல நமக்கு தெரிஞ்சது ஒரு துளியாம். அப்ப நாம பாருங்க, உலகத்துல அடக்க உடக்கமா சாந்தமா இருக்கும்போது கர்த்தர் ஆளுமையை நமக்கு தருவார். எனக்கு தெரியும் நம்ம போனா உனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு உட்கார வச்சிருவாங்க. அமைதியா இருக்கும்போது தான் கர்த்தர் நம்மள இருந்து வெளிவிடுவார். அல்லேலூயா. அப்ப இந்த சாந்தத்தை குறித்து பார்க்கலாம். சாந்த குணம் உள்ளவரை தேவன் எவ்வாறு உயர்த்துகிறார் இப்படிலாம் பார்க்க போறோம். சங்கீதம் 25:9 என்ன போட்டிருக்குது? சங்கீதம் 25:9, நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அல்லேலூயா. முதலாவது போதிக்கிற தேவன் யாருக்கு போதிக்கிறாரு? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு. இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பர் உரைக்கிறது என்னவென்றால், பிரயோஜனமாய் இருக்கிறவர்களை உனக்கு போதித்து உன்னை நல் வழியிலே நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே. கர்த்தர் எதை போதிக்கிறாராம்? பிரயோஜனமா இருக்கிறத போதிக்கிறாராம். அது நல்லா பார்த்தீங்கன்னா யாருக்கு போதிக்கிறாராம்? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வழிகளை போதிக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வழிகள் பாருங்க ஆச்சரியமானவைகள். அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமாக இருக்கும்போது அவர் சொல்லுகிற வழிகளும் ஆச்சரியமா இருக்கும். எல்லாருக்கும் படிப்பு கிடைச்சிடறதில்லை. ஒரு சில கிருபை பெற்றவர்களுக்கு தான் படிப்பு கிடைக்குது. ஆனா அந்த பாருங்க, கர்த்தருடைய போதகம் யாருக்கு கிடைக்குன்னு சொல்லும் பொழுது சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் தம்முடைய வழியை போதிக்கிறார். அல்லேலூயா. சில பேர் தொட்டதுக்கெல்லாம் சண்டைக்கு போவாங்க பாத்தீங்களா? தொட்டா டச், பஸ்ல தெரியாம விதிச்சிருப்போம், அதுக்கு ஒரு சண்டை. பைக்ல போகும்போது ஏதாவது உரசுனா அதுக்கு ஒரு சண்டை. நம்ம செய்யாத தப்புக்கெல்லாம் பாருங்க நம்ம சண்டை எதிர்கொள்ள வேண்டியதாக. அந்த இடத்துல இயேசுவின் அன்பை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சில பேர் சண்டை எப்பன்னு இருப்பாங்க. அந்த இடத்துல நம்முடைய ஆளுமையை கட்டுப்படுத்தணும். அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய உணர்ச்சிகளை அடக்கி ஆண்டு ஜெயிச்சிட்டான் பாருங்க. வாலிப பருவத்துல தன்னுடைய உணர்ச்சிகளை ஆண்டு ஜெயித்தான். 5 புலன்களையும் அடக்கணும். தானியேல் தன்னுடைய புலன்களை அடக்கணும். அல்லேலூயா. பாருங்க, சிம்சோன் சிங்கத்தை ஜெயிச்சான், அந்த பொம்பளை ஜெயிக்க முடியல பாருங்க. சிம்சோனா அது பரவாயில்ல. தாவீது சிங்கத்தையும் ஜெயிச்சான், கரடியையும் ஜெயிச்சான், கோலியாத்தையும் ஜெயிச்சான், பச்சைபால்ட்ட தோத்துட்டான். அப்ப எல்லாரும் முடியாது. அடக்கி ஆளக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்குதா? பட்டணத்தை பிடிக்கிறவனை காட்டிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். அல்லேலூயா. கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறமை வரணும். கோபத்துல அப்படியே கோபம் கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே அடக்கணும் பாருங்க, அவன் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஒரு நொடி வரக்கூடிய கோபம் பாருங்க வாழ்நாட்கள்ல போய் சிறையில அடைச்சிரும். ஒரு நொடி கோபம் ஜெயில போய் பாருங்க அழுதுகிட்டே உட்காந்துருப்பான். அவன் சாந்த சொருபியா அன்பின் சொருபியா இருந்திருப்பான். ஒரு காலத்துல திடீர்னு கோபம் வந்து அருவாள் எடுத்து தலையை வெட்டிடுவான். லைட்டா தலையதான் வெட்டினா அதுக்கு போய் உள்ள போட்டாங்க. லைட்டா தலையதான் வெட்டினா உள்ள போட்டாங்க. ஏன்? கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. கோபத்தை வெயிட்டா வெட்டானா? கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு சீன பழமொழி இருக்கு, ஒரு நொடி வரக்கூடிய கோபத்தை நீங்க அடக்கிட்டா வாழ்நாள் சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் இருப்பீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஜெயில இருக்கிறவன் பாருங்க, ஏதோ ஒரு ஆத்திரத்துல ஆவேசத்துல ஏதோ கேலியா பேசினாங்க, கிண்டலா பேசினாங்கன்னு லைட்டா கொலை பண்ணி வெயிட்டா உள்ள உட்கார்ந்துருக்கிறான். அப்ப நம்ம கவனமா இருக்கணும். சாந்தத்தை பவுல் சொல்றாரு இல்லையா, நான் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தரித்திருக்கிறேன். சாந்தத்தை தரித்திருக்கிறீர்களா? சாந்தம் என்பது பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கக்கூடிய கிஃப்ட். அதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஞானஸ்தானத்துக்குள்ள வந்திருக்கணும். அப்பதான் ஆவியின் கனி கிடைக்கும்.
இந்த சாந்தம் நமக்கு கிடைக்கும். இந்த சாந்தம் இருந்தா தான் ஆவின் வரங்கள் செயல்படும். ஒருத்தனுக்கு ஆவின் கனி உள்ள இருந்தா தான் அதுக்கப்புறம் தேவன் அவனை நம்பி ஆவின் வரத்தை செயல்படுவார். ஒருத்தன் தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறான், பொசுக்கு பொசுக்குன்னு கோவம் வருது, அவனுக்கு போய் தேவன் வரத்தை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவன் எதுக்கு எடுத்தாலும் அந்த வரத்தை வச்சு அவன் வேற விதமா செயல்பட்டு கர்த்தரை மறுதலிக்க வச்சிருவான் நம்மளை. அப்ப ஆவின் கனி ஆகிய அன்பு, சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆவின் வரங்கள் நம்மள இருந்து கிரியை செய்ய கர்த்தர் அனுமதிப்பான். அல்லேலூயா. அப்ப யாருக்கு கர்த்தர் போதிக்கிறாரு? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு முதலாவது போதிக்கிறார். இரண்டாவது, சங்கீதம் 147:6, யாரை கர்த்தர் உயர்த்துகிறார்? கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார். அல்லேலூயா. துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். நாம பாருங்க, ஏற்ற காலத்திலே அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருப்போம்னா அவர் நம்மளை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்ப உயர்த்தணும்னா முதலாவது சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும். ஸ்தோத்திரம். நம்மளை பார்க்கும்போது சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த முகம் பிரகாசமா, சில கிஃப்ட் அதெல்லாம் காட் கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட், சிரிச்ச முகமா இருப்பாங்க. எந்த சூழ்நிலையிலும் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்றவங்களா இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? கோவக்காரனுக்கு தோழன் ஆகாத, அவன் கொலை செஞ்சுட்டான்னா உங்களை தான் பிடிச்சி போவாங்க. பார்த்துருக்கீங்களா? அவன் ஏதாவது தப்பு பண்ணிட்டான்னா அவனை பிடின்னு சொல்லுவாங்க. அவன் கொலை செஞ்சுட்டு ஓடிடுவான். அவன் நண்பன் யாரு? நீதான், அப்ப வா. அதான் ஞானி அழகா எழுதுறாரு, கோவக்காரனுக்கு தோழன் ஆகாதே. சரிங்களா? நம்ம ஃப்ரெண்டை தெரிந்தெடுக்கிறதுல ஒரு ஆங்கில புலமொழி இப்ப சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று நான் உன்னை சொல்றேன் அப்படி சொல்றாங்க. சரிங்களா? அப்ப நம்மளுடைய நண்பன், நான் உன்னை சிநேகிதன் என்று சொல்கிறேன், யார் சொல்றது? ஏசு சொல்றார் இல்லையா? அல்லேலூயா. நாம தேவனுடைய சிநேகத்தாலே பற்றி பிடிக்கப்பட்டவர்களாக வேண்டும். அல்லேலூயா. ஆபிரகாமை குறித்து வேதம் இவ்வாறா சொல்கிறது, 3 முறை சொல்லுகிறது, அவன் என்னுடைய சிநேகிதன், அவன் என்னுடைய சிநேகிதன். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் யாரை உயர்த்துகிறார்? சாந்த குணம் உள்ளவர்கள். யாருக்கு போதிக்கிறார்? சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தான் போதிக்கிறார். யாரை உயர்த்துகிறார்? சாந்த குணம் உள்ளவர்கள். யாரை அலங்கரிக்கிறார்? எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 149:4, சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சாந்த குணம் உள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கிறார். ஒவ்வொருத்துக்கும் ஒரு அலங்காரம் இருக்குது. கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்துடன் தொழுதுகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா? வாலிபர்களின் அலங்காரம் என்னது? அவர்களுடைய பராக்கிரமம் போட்டிருக்கும். வாலிபர்களுடைய அலங்காரம் அவர்களுடைய பராக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமொழிகள் 20:29 போட்டிருக்கும். ஒரு நல்ல விசுவாச பிள்ளைக்கு, தேவனை அறிந்தவர்களுக்கு எது அலங்காரம்னா, அந்த நீதிமொழியெல்லாம் படிக்கும் பொழுது ஞானமும் புத்தியும் போதகமும் மெய்ஞானமும் நல்லோசனையும் அவருடைய கழுத்துக்கும் அவருடைய சிரசுக்கும் அலங்காரமா இருக்குமா. என்னென்னதான்? ஞானமும் புத்தியும் போதனையும் மெய்ஞானமும் நல் யோசனையும். இது மொத்தமா நான் சொல்றேன். இதெல்லாம் அவங்களுக்கு அலங்காரமாக இருக்கும். ஆனா இங்கே யாரை அலங்கரிப்புங்கிறார் கர்த்தர்? சாந்த குணம் உள்ளவர்களை அலங்கரிக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். 1 பேதுரு 3:4, அழியாத அலங்கரிப்பா இருக்கிற, படிங்க சிஸ்டர். இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுது, அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அல்லேலூயா. இயேசு சொல்றார், என்ன சொல்றாருன்னா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், வேதத்தில் உள்ள ஒரு எழுத்தாயிலும் எழுத்தின் உறுப்பாயிலும் அவமா போகாது. அப்ப வேதத்தின் வார்த்தைகள் அழிந்து போகாது. அதே துணியில இங்க எழுதப்பட்டிருக்கிறது, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தம். அல்லேலூயா. இந்த கல்யாண பெண்களுக்கெல்லாம் மேக்கப் போட்டாங்கன்னா பாருங்க, 3 மணி நேரம் 4 மணி நேரம் போடுவாங்க. கொஞ்ச நேரம் வேர்த்து விறுவிறுத்துட்டு போச்சுன்னா அந்த மேக்கப் எங்க போச்சுன்னே தெரியாது. 30,000 40,000 போட்டு மேக்கப்பு எங்கேயோ போயிடும். மேக்கப்பு எங்கேயோ போயிடும். ஆனா அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம், உள்ளான அமைதலான ஆவி, அது அழியவே அழியாதாம். அல்லேலூயா. அழியவே அழியாதாம். சரிங்களா? அழகா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட அமைதியா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. கல்யாணம் பண்ண போறவங்களுக்கு அது புரிஞ்சா சரி. என்ன சதீஷே? ஸ்தோத்திரம். அழகா இருக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத விட அமைதியா இருக்கிற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அலங்காரம் என்பது கர்த்தர் நமக்கு சாந்த குணமா இருக்கும்போது கர்த்தர் கொடுக்கிறது. அப்ப சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழிகளை போதிக்கிறார், அவர்களை உயர்த்துகிறார், அவர்களை ரட்சிப்பினாலே அலங்கரிக்கிறார். அல்லேலூயா. இது கர்த்தர் சாந்த குணம் உள்ளவர்களுக்கு கொடுக்கிறது.
அவர்கள் எப்படி சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்பொழுது அவர்கள் என்ன பலனை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 5:5 படிங்க. சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. பாக்கியவான்கள் முதல்ல போட்டிருக்குது, ஸ்தோத்திரம். அப்புறம் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் போட்டிருக்குது. உங்களுக்கு ஒரு புரியாப்புல சொன்னோம்னா, ஒரு நில பிரச்சனை இருக்கு, ஒரு சொத்து தகராறு இருக்கு, பிரச்சனைகள்லாம் இருக்குது. நீங்க அமைதியா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கும் போது உங்களுடைய நிலம், உங்களுடைய பூமி உங்களுக்கு வசமாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்த்திருக்கணும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இப்ப சாந்த குணம் உள்ளவர்களை கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டு இருக்கிறது. நீ கர்த்தருடைய பார்வையில உத்தமர்களாக இருக்கும்போது, உத்தமமா நடக்கிறவர்களுக்கு நன்மையை கர்த்தர் வழங்காதிரார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுல மலைப்பிரசங்கத்துல அழகா கர்த்தர் இடைபடுவார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இரண்டாவது சங்கீதம் 22:26. சாந்த குணம் உள்ளவர்கள் அடைவார்கள். ஆமென். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். திருப்திங்கிற ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். மனுஷன் திருப்தி படவே மாட்டான். எத்தனை சட்டை இருந்தாலும் சரி, எத்தனை பேண்ட் இருந்தாலும் சரி, எத்தனை சேலை இருந்தாலும், எத்தனை சுடிதார் இருந்தாலும், எத்தனை வீடு இருந்தாலும், ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தாலும், எத்தனை மனைவிகள் இருந்தாலும் திருப்தி பட மாட்டான். சாலமோன் எவ்வளவோ இருந்தாலும் திருப்திப்பட மாட்டான். ஒரு சில காரியங்களுக்கு தான் அவன் திருப்தி வருது. ஒரு பிரியாணி சாப்பிட்ற இடத்துல 2 பிரியாணி சாப்பிட்டா கழுத்து வரைக்கும் வந்துடும், அதோட தான் அவன் போதும்னு சொல்லுவான். அதான் கர்த்தர் அளவோட வயிற்றை படைச்சிருக்காரு. கொஞ்சம் வயிறு பெருசா இருந்துச்சுன்னா அவன் சாப்பிட்டுட்டே இருப்பான். திருப்திங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல தான் மனிதன் திருப்திப்பட்டு கொள்கிறான். ஆனா அந்த சாந்த குணம் உள்ளவர்கள் தான் புசித்து, ஒரு பவுல் சொல்றாரு, நான் வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும்னு. அதை அவருக்கு இந்த சாந்த குணம் இருக்கு. அதனால தான் அவருக்கு ஒரு திருப்தி. சரிங்களா? நிறைய சாப்பிட்ற இடத்துல கொஞ்சமா சாப்பிட்டு இதுவே போதும் போதும் என்று கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இந்த தேவ பக்தி ஆகிய சாந்தம் உள்ளம் இருக்கும் பொழுதுதான் திருப்தி அடைவோம். சாந்த குணம் உள்ளவர்கள் புசித்து திருப்தி ஆவார்கள். பட்டினியா இருக்கும்போது திருப்தி ஆவார்கள் போல, சாப்பிட்டு திருப்தியா இருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். சங்கீதம் 37:11. மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள். வெறும் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் போல, சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் போல, மிகுந்த சமாதானத்தினால். வார்த்தையை படிக்கும் போது இதுக்கு முன்னாடி எது ஒரு கிரீடத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். கிரீடத்துல பதித்திருக்கிற அந்த முத்தை பார்க்கணும், கிரீடத்துல பதித்திருக்கிற அந்த வைரத்தை பார்க்கணும், அந்த ரத்தினங்களை பார்க்கணும். அதே போலதான் இங்க வசனத்தை பார்க்கணும். அல்லேலூயா. வெறும் தங்கத்தை மட்டும் நம்ம பார்க்கறது இல்ல, தங்கத்துக்குள்ள பதித்திருக்கிற விலையுயர்ந்த முத்துக்களையும் ரத்தினங்களையும் கற்களையும் நம்ம பார்க்கணும். அதே போலதான் சாந்த குணம் உள்ளவர்களை பத்தி கர்த்தர் இவ்வாறாக சொல்கிறார், அவர்கள் மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் போல, சமாதானத்தினால மனமகிழ்ச்சியா இருப்பார்கள் போல, மிகுந்த சமாதானத்தினாலே மகிழ்ச்சியா இருப்பார்கள். அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்கணும். கர்த்தரால நான் போதிக்கப்படணும், கர்த்தரால நான் உயர்ந்திருக்கணும், கர்த்தர் கையிலான நான் அலங்காரமா இருக்கணும்னா சாந்தம் இருக்கணும். சாந்தம் இல்லைன்னா சௌக்கியம் இல்லை. தெலுங்குல ஒரு பழமொழி இருக்குதா சொல்லுவாங்க, எனக்கு தெலுங்கு தெரியாது. சாந்தம் இல்லையதா சௌக்கியம் இல்லையதுன்னு சொல்லுவாங்க. அமைதியா இருந்தா எந்த நோயுமே வராது, அமைதியா இருந்தா எந்த இதுவுமே வராது. சில பேர் தையா தக்கான்னு குதிச்சு கீழே விழுந்து கை காலை உடைச்சிட்டு சண்டை போட்டுட்டு, அதெல்லாம் வேணாம். இங்கே ஆவியானவர் உங்களை நடத்தும் பொழுது ஆவின் கனியை கொடுப்பார். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். மரத்தினால கனியை கொண்டு மரத்தினாலே தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? ஆவியானவர் தான் இங்க கனியை கொடுக்கிறது. ஜீவவருட்சத்தின் மத்தியில் இருக்க ஜீவவருட்சத்தின் இந்த கனியை நம்ம பெறணும்னா இங்க பூமியில ஜெயம் கொள்கிற வாழ்க்கை வாழணும். அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி ஆகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருக்க கடவுள். அதுக்கப்புறம் தான் போட்டிருக்குது, அதுவே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில எல்லாமே அவர் தான் உண்டாக்குனாரு, ஆனா ஒரு சிலர் தான் விலையேற பெற்றதுங்கிறார். அல்லேலூயா. விலையேற பெற்ற அவரோட ரத்தம்னு நம்ம வாசிக்கிறோம். விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம், அவருடைய ரத்தம் விலையேற பெற்றது. அதே இடத்துல தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றதுன்னு சொல்லி இந்த சாந்தத்தை குறித்து சொல்லி இருக்கிறத பார்க்கணும். சரிங்களா? அப்ப சாந்தத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, கோபத்தை அடக்குவதோடு மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு முன்பாக பணிவாகவும் கனிவாகவும் தேவனுக்கு முன்பாக கீழ்ப்படிதலோடு இருப்பதா. அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் சாந்த குணமுள்ளவனாக இருந்தான். அவனுக்கு எல்லாமே தெரியும். ஆனாலும் ஜனங்களை அவன் கட்டுப்பட்டு, ஜனங்கள் பாருங்க, வணங்கா கழுத்தில் உள்ளவர்கள், முரட்டாட்டம் உள்ளவர்கள், பொல்லாத சபையார்னு போட்டிருக்குது. அவங்க நடத்தி கொண்டு வரும்போது எங்களுக்கு சாப்பிட சோறு இல்லைன்னு போது வானத்துல இருந்து மன்னாவை கொடுக்குறாரு ஆண்டவர். என்ன கொடுக்குறாரு? வானத்துல இருந்து மன்னாவை கொடுக்குறாரு. அவன் பாருங்க, வானத்துல இருந்து மன்னா வந்துச்சே, அதை பத்தி அவன் பெருமையா பேசாம சோறு போட்ட தேவன் குழம்பு ஊத்துவாரான்னு கேட்கிறான். மன்னா கிடைச்சிருச்சு, தண்ணி கிடைக்கலையேங்கிறான். வானத்துல இருந்தே மன்னாவை கொடுத்துட்டாரு, பாறை உடைத்து கண்மலையில இருந்து தண்ணியை தர்றதை பார்க்கலாம். சோறு போட்டாரு, தண்ணி கொடுத்தாரு, கறி கிடைக்குமான்னு கேட்கிறான். கறி குழம்பும் கொடுக்குறாரு. காடையை கொடுத்தாரா? கொடுக்கலையா? எல்லாம் கேட்கறதெல்லாம் கொடுக்குறாரு. முன்பாக அக்கடி ஸ்தம்பத்தையும் மேக ஸ்தம்பத்தையும் கொடுக்குறாரு. 40 வருஷமா ட்ரெஸ் கிளியல, பாலாய் போகல, செப்பல் தேயல, சரீரம் ஆரோக்கியமா இருக்கு. 40 வருஷமா நோயில எவனும் செத்தான்னு கிடையாது. எல்லாம் அழகா திட்டமும் தெளிவுமா இருக்குது. இவங்க முரட்டாட்டத்தினால, இவங்க கீழ்ப்படியாதனால, இவங்க பொல்லாத குணத்தினால இவங்க கானானுக்குள்ள பிரவேசிக்கல. சாந்தம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க பிரவேசிச்சிருப்பாங்க. அல்லேலூயா. யோசுவாவும் காலேபும் அந்த ஆவின் கனி உள்ள இருந்ததுனால அவங்க உள்ளே பிரவேசிச்சாங்க கானானுக்குள்ள. நாமளும் பரம கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்னா இந்த ஆவின் கனியாகிய, இந்த ஆவின் கனி எத்தனாவது வருதுன்னு சொன்னேன்? எட்டா கனி. ஆனா நாம முயற்சி பண்ணா அது கிட்டும். இது யார் கொடுக்கறது? சரிங்களா? மெடிடேஷன் பண்ணிலாம் கிடைக்காது. கர்த்தருக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் தர்றது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர்ட்ட, ஆண்டவரே ஆவின் கனியில ஸ்பெஷலா எனக்கு சாந்தத்தை கொடுங்க ஆண்டவரே. அநேருக்கு சாந்தம் இல்லை. ஒண்ணு சொன்னா பொறுக்க மாட்டாங்க, துடிக்கிறாங்க. எப்படி என்ன சொல்ல போச்சு? அதெல்லாம் தேவனுடைய பாதத்துல, நானல்ல கிறிஸ்துவே, நானல்ல தேவனேன்னு நாம ஒடுக்கும் போது கர்த்தர் அதை கொடுத்து அலங்கரிப்பார் நம்மளை. அல்லேலூயா. சாந்தம் இருக்கும்போது நமக்கு சௌக்கியம் இருக்கும், நமக்கு அலங்காரம் இருக்கும், உயர்த்துதல் இருக்கும், உயர்த்துதல் நிலைவரப்படும். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தரை தேடி, வார்த்தையை தேடி வந்த உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆவின் கனி உங்களோடு இருந்து உங்களை உயர்த்துவதாக. ஆமென்.